ஒரு அரசியல் வந்து ஒரு மனிதனை எப்படி எல்லாம் மாத்தும் அப்படிங்கிறதுக்கு சேகர் பாபுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். ஹார்பர்ல சேகர் பாபுவினுடைய கொடி பறக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க டெவலப்மெண்ட் போவாத வேலைங்க அதுல இல்ல. இப்போ நம்ம கூட ஒரு மனுஷன் எப்படி இருப்பாரு, ஒரு அண்ணா ஒரு மாமா அந்த மாதிரி ஒரு ரோட்லயே வருவார், சிம்பிளா இருப்பாரு, நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவாரு, அந்த மாதிரி சொல்லலாம். இங்க வெறும் நல்லவர்கள் மட்டுமே வந்து எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. கிரவுண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஆன் தி டே ஆஃப் எலெக்ஷன் அப்போ அவங்க களத்துல இறங்கி பிரச்சனை பண்ற அளவுக்கு உனக்கு கட்ஸ் இருக்கணும். இதுதான் சேகர் பாபுவோட ஸ்ட்ரெங்த். 81% வாய்ப்பே கிடையாது. வேற யாரும் ஜெயிக்க முடியாது. அவர் தான் வின்னிங்ல வருவார். சேகர் பாபு வந்து சிஎம்டிஎல் அது பண்றாரு இது பண்றாரு, அவர் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராக சரியாக செயல்படல, அவர் வந்து இது எதுவுமே இங்க இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா வேவ் அப்படிங்கறத பார்த்து எந்தெந்த கட்சியெல்லாம் ஏமாற போறாங்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல தெரிய போகுது. சென்னையை பொறுத்தவரை எப்போதுமே சென்னை வந்து பார்த்தோன்னா திமுகவினுடைய கோட்டை அப்படிங்கிறதுக்காகத்தான் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்குது. இது வந்து திமுகவோட ஒரு பெரிய பலம். என்னன்னா ஒரு எதிரியை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம்னா முதல்ல எதிரியினுடைய பலம் என்னன்னு களம் சென்னையை பொறுத்த மட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது. நான் ரெட்டலக்காரன், எனக்கு காலம் பூரா எம்ஜிஆர் இருந்து ஓட்டு போட்டேன். இப்போ வந்து விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். லட்ச லட்சமா நீ கொலை அடிக்கிற, நான் இன்னும் அப்படியே பிளாட்ஃபார்ம்லயும் அங்கேயும் இங்கேயும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கோவத்துல நீ கொடுத்தா வாங்கிக்கிறான். தக்காளி சாதம் போடுறது, தை சாதம் போடுறது, முட்டி வரைக்கும் வேஷ்டியை கட்டிட்டு சாக்கடைக்குள்ள நடந்து போறது. அவருடைய தொகுதி தான், ஓடக்கூடிய சாக்கடையை ஏன் சரி பண்ணல அப்படின்னா இந்த சர்வேஸ் எல்லாமே யாருக்கும் சார்பு இல்லாமல் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பதிவு செய்வதுதான் நம்மளுடைய எண்ணம். எனக்கும் ஆசைதான் சேகர் பாபு இந்த தொகுதியில தோத்தா நல்லா இருக்கும்னு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வரோம். அதனுடைய ஒரு பகுதியா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவருடைய தொகுதியான துறைமுகம் தொகுதியை பற்றிய கலை நிறுவனங்களை தான் சார் கூட உரையாட போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் துவாரகை. அப்புறம் என்ன சொல்லுது கள நிலவரம்? கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கறத இதை ரெண்டு வகையாக பார்க்கலாம். என்னன்னா டிஎம்கேக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படிங்கிறத தாண்டி இண்டிவிஜுவல் நபராக பி.கே. சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு பெரிய இது செல்வாக்கு இருக்காங்க. ஓகே. ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமூகம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வந்து அங்கே ரொம்ப டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கு. ஓகே. ஸோ நீ இப்போ கான்ஸ்டியூன்சிக்குள்ளார நீ போயிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்திருப்போம்? ஒரு 100 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ நம்ம எல்லா தொகுதிகளுக்குமே ஆவரேஜாக நம்ம 100 சாம்பிள் எடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட ஐடியா. ஸோ 100 சாம்பிள் எடுத்திருக்கோம். துறைமுகம் தொகுதி வரலாற்று பூர்வமாக ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி. கருணாநிதி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, அன்பழகன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, திமுகவினுடைய ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 1991 ஓகே, கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுக்க. 1967க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஓட்டர் டர்ன் அவுட் இருந்தது அந்த தேர்தல். ஏன்னா ராஜீவ்காந்தியுடைய மரணம், மக்கள் எமோஷனலா போயிட்டு ஓட் பண்ண அந்த தேர்தலில் திமுக வந்து மொத்தமா தமிழ்நாட்டில் 2 தொகுதியில தான் ஜெயிச்சது. ஒன்று வந்து துறைமுகம், இன்னொன்று வந்து எக்மோர். எக்மோர்ல பரிதியிடம் எழுதி, துறைமுகம்ல கலைஞர் கருணாநிதி. சேகர் பாபுவினுடைய இந்த ஜேர்னி இருக்குல்ல, அந்த துறைமுகம் தொகுதிக்குள்ளார போறதுக்கு முன்னாடி அந்த துறைமுகம் தொகுதிக்குள்ளார நீ போனபொழுது நிறைய பேர்கிட்ட இந்த சேகர் பாபுங்கிற பேரை சொன்னோடனே அவங்களே நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்களா? ஓகே. அதை தாண்டி ஒரு 10 அடிக்கு ஒரு பேர் கட் அவுட் இருக்கும், ஒரு பிளக்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலயும் பி.கே. சேகர் பாபு தான். கரெக்ட். ஸோ சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு அரசியல் வந்து ஒரு மனிதனை எப்படி எல்லாம் மாற்றும் அப்படிங்கிறதுக்கு சேகர் பாபுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். அதை பத்தி ஃபர்ஸ்ட் நாம ஒரு அவுட்லைனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சேகர் பாபு உடைய அந்த ஒரு புனை பெயர்கள்ல ஒன்றுதான் இப்போதைக்கு ஒரு படமா கூட எடுத்துட்டு இருக்காங்க, கராத்தே பாபு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே அவர் வந்து கராத்தே பயின்றவர். கேள்விப்பட்டிருக்கியாது இல்லையா? ஓகே. ஸோ அந்த படத்தினுடைய இயக்குனருக்கோ அல்லது அந்த படத்தினுடைய அந்த ஹீரோக்கோ யார் ரவி மோகனுக்கு ஃபோன் பண்ணி பேசினதா அவர் கூட ஸ்டேஜ்லயே குறிப்பிட்டாரு. தம்பி நான் தான்ப்பா அந்த கராத்தே பாபு அப்படின்னு சொன்னதா அவரே ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாரு. உண்மையாகவே சேகர் பாபுடைய ஒரு பெயர் வந்து என்னன்னா கராத்தே பாபு. இனிஷியலா வந்து கராத்தே கற்றுக் கொடுக்கறது. அவங்க அப்பா வந்து ஐ திங்க் ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை பார்த்தவர், தெலுங்கு மொழி பேசக்கூடியவர். அவருக்கு வந்து அந்த தொகுதியில வந்து யார் கூட ஒரு அறிமுகம் கிடைக்குதுன்னா, அப்போதைக்கு வட சென்னையினுடைய ஒரு முடிசூடா மன்னனாக இருந்த மதுசூதனன் அவர்கிட்ட வந்து இவருக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது. ஸோ அந்த மதுசூதனன் வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். வட சென்னையினுடைய அதிமுகவினுடைய முகம் மதுசூதனன். இன்னைக்கு வந்து ஜெயக்குமார், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்ல சேகர் பாபு, ஆதி ராஜாராம், பாலகங்கா, இந்த மாதிரியான முகங்கள்லாம் இருந்த காலகட்டங்கள்ல
இவங்க எல்லோருக்கும் காட்ஃபாதர் யாருன்னா மதுசூதனன் தான். மதுசூதனனை மீறி அங்க எதுவும் பண்ண முடியாது. அதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்தார். அனைத்து உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினுடைய நிறுவனர், அந்த மாதிரி நிறைய நிறுவனராகவோ தலைவராகவோ இருந்தார். இந்த மாதிரி பல முக்கியமான பொறுப்புகள். வடசென்னைனாலே ஒரு ஷேடு ஒன்று இருக்கும். நம்ம திரைப்படங்கள்ல புதுப்பேட்டையில, வடசென்னையில, இது மாதிரி எத்தனையோ படங்கள்ல நம்ம பார்த்த அந்த அரசியல் முகங்கள் எல்லாத்துடைய கலவையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேகர் பாபு கிட்ட பார்க்கலாம். சோ அந்த மதுசூதனனோட ஒரு நம்பகத்துக்குரிய ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு கேங்ல ஒருவரா சேகர் பாபு உள்ளுக்குள்ளார போறாரு. 1991 எலெக்ஷன்ல இதே சேகர் பாபு வந்து யாருக்கு ஒர்க் பண்றாரு அப்படின்னா மதுசூதனனுக்கு ஆர்கே நகர் தொகுதியில வேலை பார்க்கிறாரு. யூ ஒன்ட் பிலீவ், அரசியல் ஒரு மனிதனை எவ்வளவு வேகமாக அடுத்தடுத்த இடத்தை நோக்கி நகர்த்தி வருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். 2001ல அதே ஆர்கே நகர் தொகுதியில மதுசூதனன் கிடையாது, யார் போட்டிடுறா? சேகர் பாபு போட்டிடுறாரு. போட்டிட்டு ஜெயிக்கிறாரு. 10 வருஷத்துல யார் ஒருவருக்கு வந்து அவர் வந்து ஒரு இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு எடுப்பு மாதிரி, ஓகே மதுசூதனன் சொன்னா செய்யணும், அவ்வளவுதான் அவருடைய ஒரு கையால். அந்த மாதிரி அவர் சொன்னா ஓடக்கூடிய ஒரு ஓடும் பிள்ளை மாதிரி இருந்த ஒருத்தர் அடுத்து 10 வருஷத்துல அவருடைய அரசியல் நகர்வுகளின் மூலமாக அவர் என்னவாக மாறுறார்? அதே தொகுதியினுடைய அதே ராதாகிருஷ்ணன் நகர் ஆர்கே நகருடைய எம்எல்ஏவாக மாறுறார். இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருடைய டிராவல்ல ரொம்ப முக்கியமான மொமெண்ட் என்னன்னா 91லேருந்து 96 ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் அந்த 5 ஆண்டு காலம் எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான், அதுல எதுவும் புதுசா சொல்றதுக்கு இல்லை. 96ல தேர்தல் நடக்குது. திமுக தமாக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வராங்க. அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் 1998 தேர்தலில் மீண்டும் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல மறுபடியும் அவங்க ஒரு சின்ன ஒரு பீக், அப்பவே திரும்ப 2 வருஷத்துலேயே 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளார திரும்ப ஜெயலலிதாவால சென்ட்ரலுக்கான பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல ஒரு திரும்ப ஒரு பவுன்ஸ் அவங்களால காட்ட முடியுது. இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அரசினுடைய பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அந்த கருப்பு பூனைப்படை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஜெயலலிதா நடந்து வரும்போது பிளாக் கேட்ஸ் வருவாங்க, அவங்க வந்து ஒரு கோட் போட்டுட்டு நடந்துட்டு இருப்பாங்க. இந்த 96 தேர்தல் முடிந்ததற்கு பிறகு 98 இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. அந்த ஓட்டு போட்டுட்டு இருந்த அந்த ஓவர் கோட்டு, அவங்களுக்கு இருந்த பாதுகாப்பு படையெல்லாம் விலக்கப்பட்டுச்சு, நகைகளை போட மாட்டேனாங்க. இந்த விஷயம்லாம் நடந்ததற்கு பிறகு அவங்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸை தனியார் அமைப்பின் மூலமாக நிறுவக்கூடிய ஒரு வேலையை சசிகலா அவர்கள் செய்யும் பொழுது அந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்படுதுன்னா சேகர் பாபு கிட்ட கொடுக்கப்படுது. ஸோ சேகர் பாபு தான் வந்து அந்த செக்யூரிட்டியை கோஆர்டினேட் பண்றாரு. ஸோ அதுல ஒரு நல்ல பேர் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த நல்ல பேர் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா ஒரு கட்டத்தில் அப்படியே நகர்ந்து வந்து சேகர் பாபுவிடம் அந்த அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு, அதாவது வடசென்னை மாவட்ட செயலாளருங்கிற பொறுப்பு வருது. அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு அடுத்தது அவர் எதை நோக்கி எடுத்துட்டு போகுதுன்னா எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி எடுத்துட்டு போகுது. 2001ல ஜெயிச்சிடுறாரு. ஸோ 10 வருஷம் மிகப்பெரிய அரசியல் நிகழ்வுகள்லாம் கிடையாது. யாரை குருநாதராக அவர் பாவித்து அரசியல் செய்து கொண்டிருந்தாரோ அதே மதுசூதனனை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு அவர் நகர்த்தப்பட்டு அதுல ரொம்ப வெற்றிகரமாக அவர் அதை செஞ்சும் காட்டி அவர் என்னவானாரு அப்படின்னா எம்எல்ஏ ஆயிடுறாரு. அடுத்தடுத்து வெற்றி கூட. எஸ், எக்ஸாக்ட்லி. இன்னும் சொல்ல போனா சேகர் பாபுவினுடைய தேர்தல் அரசியல் வரலாற்றுல அவர் ஒரே ஒரு முறை தான் இது வரைக்கும் தோல்வியை தழுவி இருக்கிறாரு. அவர் எப்ப தோத்தாரோ உடனடியாக என்ன பண்ணிடுறாருன்னா ஆர்கே நகர்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. 2001ல ஜெயிக்கிறாரு ஆர்கே நகர்ல, மறுபடியும் 2006லயும் ஆர்கே நகர்ல ஜெயிக்கிறாரு. மறுபடியும் 2011ல போட்டியிடும் பொழுது அவர் அங்கு வந்து தோல்வி அடைகிறாரு. யார்கிட்ட தோக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெற்றிவேல் கிட்ட தோக்குறாரு. ஆனா இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்துல 2001லேருந்து 2011, அதாவது இந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். 2001லேருந்து 2011க்கு இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளார அவர் எங்க வந்துடுறாரு? திமுகவுக்கு வந்துடுறாரு. 2011ல அதே ஆர்கே நகர் தொகுதியில என்னவா எந்த கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கிறாரு? திமுகவினுடைய வேட்பாளராக நிற்கிறார். யோசிச்சு பாரு, 91ல தேர்தல் வேலை பார்க்கிற கூட்டத்துல ஒருத்தர், 2001ல அதே தொகுதியில எம்எல்ஏ, 2011ல திமுகவினுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டா அதே ஆர்கே நகர்ல போட்டியிடுறாரு. பட் இந்த முறை அவரை தோற்கடித்தவர் யாருன்னா வெற்றிவேல். இந்த வெற்றிவேல் வந்து சேகர் பாபுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத பேர். இந்த வெற்றிவேல், கராத்தே தியாகராஜன் இவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ்ல இருந்து மூப்பனார் அவர்களோடு இணைந்து தமிழ் மாநில காங்கிரஸ்குள்ளார வந்து 96 to 2001 வரைக்குமான பீரியட்ல தற்போதைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து சென்னையினுடைய மேயராக இருந்த காலகட்டம் அது. சோ அந்த பீரியட்ல துணை மேயராக இருந்தவர் கராத்தே தியாகராஜன். அப்போது தமாகவின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவராக அந்த ஃப்ளோர்ல ரெப்ரசென்ட் பண்ணவர் வெற்றிவேல். ஓகே, சோ இவங்க வந்து வடசென்னையினுடைய முகமாக, குறிப்பா சொல்லணும்னா வடசென்னையினுடைய முகமாக வெற்றிவேல் இருந்தார். காலப்போக்கில் அவரும் வந்து எங்க சேர்றாருன்னா அதிமுகல சேர்றாரு. மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் காங்கிரஸோடு இணைக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடியக்கூடிய காலகட்டங்கள்ல திரு வெற்றிவேல் அவர்கள் வந்து அதிமுகவில் இணைந்து அவருக்கும் சேகர் பாபுக்கும் வரக்கூடிய அந்த ஹசல் அண்ட் டசல்ல ஒரு கட்டத்தில் வெற்றிவேலினுடைய பேச்சை கேட்டு சேகர் பாபுவினுடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படுது. சோ அப்போ அந்த மன வருத்தத்தின் அடிப்படையில் அவர் அங்கிருந்து எங்க போறாரு? திமுக போயிடுறாரு. திமுகவுக்கு போகும்பொழுது அவர் யோசிச்சது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அப்படின்னா திமுகவினுடைய ஒரு
பெரிய ஒரு முகமாக அந்த நேரத்துல பார்த்தா அப்படின்னா திருவொற்றியூர்ல கேபி சுவாமி சொல்லுவாங்க, அவருடைய சகோதரர் கேபி சங்கர் தான் வந்து இப்போதைக்கு அங்க திருவொற்றியூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார். ஸோ அவரை தவிர்த்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான முகம் அப்படிங்கிறது வந்து சென்னைக்குள்ளார இல்லாமல் ஒரு சூழல் இருந்தது. ஈவன் தோ கருணாநிதி அவர்கள் வென்றிருக்கிறார், வட சென்னையில அன்பழகன் வென்றிருக்கிறாரு, இருந்தும் மாவட்ட செயலாளர் அளவுல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஃபேஸ் அண்ட் ஹோல்டுங்கிறது இல்லாமல் இருந்த காலகட்டம். இன்னும் சொல்ல போனா எக்மோர்ல இருந்து பரிதியே பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியலினுடைய இறுதி காலகட்டத்தில் அவர் எங்க போய் இணைந்துட்டாரு அப்படின்னா அதிமுக போய் இணைஞ்சிட்டாரு. ஒரு மிக முக்கியமான முகங்கள் இல்லாமல் இருந்த ஒரு நேரத்தில் 2011 எலெக்ஷன்ல மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த அந்த காலகட்டத்தில் ஆர்கே நகரில் தோற்ற பிறகான இந்த காலகட்டம் இங்க வந்து சீட்டு வாங்கி நின்னுறாரு, தோத்துறாரு. ஆனா அந்த 5 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த 2011 to 16 அதுல தன்னுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை முதல்வருடைய, அதாவது தற்போதைய முதல்வருடைய குடும்பத்தோடு அந்த நெருக்கத்தை அவர் அதிகப்படுத்திக்கிட்டே வர்றாரு. அதனுடைய விளைவுதான் 2016 அவருக்கு மறுபடியும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனா இந்த முறை அவர் மாறி நின்ற தொகுதி எதுனா ஹார்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப காம்பாக்டான ஒரு கான்ஸ்டிடுவன்சி, வெகு குறைவான வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கலாம். மேபி இப்போதைக்கு கொஞ்சம் ரிவைஸ் எல்லாம் சேர்த்தாலும் கூட 1,55,000 ஓட்டு தான் அப்போதைக்கு ஆக்சுவலி ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல 1 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 1 லட்சம் பேர் போட்ட ஓட்டுல கிட்டத்தட்ட 2021 எலெக்ஷன்ஸ்ல நான் சொல்றது 2021 எலெக்ஷன்ஸ்ல மோர் தென் 50% மேல இவர் தான் வாங்கியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 60% நியர்லி வாங்கியிருக்காரு, 58% கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ 2 தேர்தலாக தொடர்ந்து 2016, 2021 2 எலெக்ஷன்லயுமே ஹார்பர்ல சேகர் பாபுவினுடைய கொடி பறக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பேசிக்கலி பார்த்தா அப்படின்னா சேகர் பாபுவினுடைய ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா எல்லா வேலையும் அவர் இழுத்து போட்டு செய்வார் அப்படிங்கிறது தான். அதனாலதான் வந்து இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு வந்து கூடுதலாக சிஎம்டிஏல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு துறை அவருக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். ஓகே, ஸோ அது வந்து அதுதான் வந்து சென்னையினுடைய ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் நகர்வுகளையும் அதுதான் தீர்மானிக்குது. சென்னையினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குது, சென்னையில நடைபெறக்கூடிய அந்த கட்டுமானத்தை தீர்மானிக்குது. ஒரு கல் எடுத்து வைக்கணும்னாலும் அதை வந்து சிஎம்டிஏ கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, சிஎம்டிஏல ஏதாச்சும் ஒரு ஃபைல் நகரம்னா சேகர் பாபுவை தாண்டி நகர உண்மை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சேகர் பாபு வந்து பல விஷயங்களை கவனிச்சுக்கிறாரு. ஓகே, அப்படிங்கிறதுனால சேகர் பாபுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதை நம்ம பாக்குறோம். இன்னொன்னு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு, அதாவது நம்ம இப்போ களத்துல போயிட்டு ஒர்க் பண்றோம், பொலிட்டிக்கலா நம்ம வந்து எலெக்ஷன்ஸ்ல நம்ம டிராவல் பண்றதுனால நான் சொல்றேன், இங்க வெறும் நல்லவர்கள் மட்டுமே வந்து எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. ஓகே, ஸோ இங்க வல்லவர்கள் வந்து அவசியம். ஓகே, இதை கூட பார்க்கும்போது நிறைய பேர் இந்த சவுக்கு சங்கர் ரீசெண்டா வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பாரு, சிஎம் வந்து நல்லவருங்க ஆனா நம்ம ரூல் பண்றதுக்கு வல்லவர் வேணும் அப்படின்னு. அந்த மீட்டர்ல நான் சொல்றது கிரவுண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஆன் த டே ஆஃப் எலெக்ஷன், ஓகே, ஏதோ ஒரு எதிர்கட்சிக்காரன் வந்து ஒரு பூத்தை கைப்பற்றி அங்க வந்து கள்ள ஓட்டு போடுறான், இல்ல ஏதோ ஒரு அப்படி ஒரு அட்டெம்ப்ட் நடக்குதுன்னா அப்போ உங்க களத்துல இறங்கி பிரச்சனை பண்ற அளவுக்கு உனக்கு கட்ஸ் இருக்கணும். ஓகே, உனக்கு களம்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னா நீ வந்து சும்மா பேசிக்கிட்டே இருந்தா அது வராது. ஓகே, யூ ஷுட் ஹாவ் தட் எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். களத்தில் நின்றால் மட்டும்தான் அது வரும். ஸோ இது வந்து சேகர் பாபுக்கு ஒரு கை வந்த கலை. ஓகே, 2001 ஆரம்பிச்ச அவருடைய அந்த எலக்டோரல் பயணம் அப்படிங்கிறது நிக்காம போய்கிட்டே இருக்கு. அந்த பயணத்தில் அவருக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதுல அவர் வந்து ஸ்டெடியா மேலதான் போயிட்டே இருக்காரு. ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அதுக்கு பிறகு கடைசியா ஃபைனல் ரிசல்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா சேகர் பாபுவினுடைய உயரத்தை அதிகப்படுத்தி கொண்டேதான் போறதை நம்ம பாக்குறோம். சமீபத்திய ஒரு உதாரணம் உனக்கே தெரியும், கொளத்தூர் தொகுதியில வந்து சிஎம் போடும் பொழுது சிஎம் வரவேற்பதற்காக ஒரு மிகப்பெரிய டான்ஸ் அவர் அரேஞ்ச் பண்ணாருங்கிறது எவ்வளவு பெரிய விமர்சனம் ஆச்சுன்னு. ஆனா அதெல்லாம் பத்தி அவர் கவலைப்படுற ஆளே கிடையாது. நீ வேணா பாரு, இன்னும் இதே மாதிரி எலெக்ஷனுக்குள்ளார ஒரு 10 பர்ஃபார்மன்சஸ் அவர் பண்ணுவாரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதைத்தான் விரும்புறாங்கிறது இந்த நம்பர்ஸ்ல தெரியுது. இந்த நம்பர்ஸ் பார்த்ததுக்கு பிறகு எனக்கு உண்மையாவே எனக்கு இது ஆச்சரியமாவே இல்லை. ஏன்னா இதுதான் சேகர் பாபுவோட 10 வருஷமா அங்க ஜெயிச்சிருக்காரு. அப்போ கூட அவருக்கான எதிரான ஒரு அலையே இல்ல, அங்க எக்ஸாக்ட்லி மனநிலையே இல்ல மக்கள் கிட்ட. இன்னும் சொல்ல போனா இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चனே அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பதில், எம்எல்ஏவாக சேகர் பாபு அவர்களுடைய செயல்பாடு எப்படி, பொதுமக்களுக்கு நல்ல திட்டம் உதவி எல்லாம் பண்றாரு, நல்லதா இருக்கு, இங்க எல்லாமே நல்லாதான் இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பண்றாரு, எல்லாத்தையும் கிளீன் பண்றாரு. காப்பிரத்துக்காரங்கெல்லாம் ஒழுங்கா வரலன்னு உடனே வந்து இன்னும் இந்த மழைலாம் வந்ததுன்னா கொஞ்சம் உதவி இதெல்லாம் பண்றாரு, வீட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் பண்றாரு. கிட்டத்தட்ட 100 சாம்பிள் எடுத்திருக்கோம், 100 சாம்பிளையும் நம்ம ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் நம்மளுடைய சர்வேவுடைய ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமே. மற்றவங்க எல்லாரும் சாம்பிளை பேப்பர்ஸ்ல தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க, நம்ம வீடியோல ரெஜிஸ்டர் பண்றோம். ஸோ 100 சாம்பிள் எடுத்திருக்கோம், 100 சாம்பிளுடைய முடிவை நம்ம சொல்றோம். சேகர் பாபுடைய செயல்பாடு எப்படின்னா சிறப்புன்னு சொல்லி
65%, பரவாயில்லைன்னு 16%. ஸோ ரெண்டுத்தையும் நான் சேர்த்து தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சிறப்புன்னு சொல்றவங்களும் அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க, பரவாயில்லைன்னு சொல்றவங்களும் அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க. 81%. வாய்ப்பே கிடையாது. 81%. இதுல என்ன கவனிக்கணும்னா, டிவிகேக்கு நாங்க ஓட்டு போடுவோம், ஆனாலும் சேகர் பாபு நல்லா தான் பண்றாரு, பரவாயில்ல இன்னொரு தடவை டிவிகே வரட்டும், டிவிகே புதுசா வர்றாங்கல்ல அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சேகர் பாபு ஆனாலும் பரவாயில்ல நல்லா தான் பண்றாரு. சரியில்லை அப்படிங்கிறது வெறும் 19% தான். அவரோட செயல்பாடு இங்க சரி கிடையாது. சுத்தமா ஃபுல்லா கோயில் சொத்தை ஆக்கிரமிக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. டிகே சேகர் பாபு அவரோட செயல்பாடு அப்படின்னு பார்க்குறத விட பொதுவாகவே டிஎம்கே வந்தால் எல்லா போதைப் பொருளும் ஈஸியாக கிடைக்கும். மற்றபடி வேலையே நடக்கல, கவர்மெண்ட் வேலையே ஒழுங்காக நடக்கல, அங்கங்கே பாதியில் தான் நிற்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது சேகர் பாபு வந்து சிஎம்டிஎல் அது பண்றாரு இது பண்றாரு, அவர் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராக சரியாக செயல்படலை, அவர் வந்து இது எதுவுமே அந்த தொகுதிக்குள்ள ரிஃப்ளெக்டே ஆகல. நம்ம இங்க சோசியல் மீடியால டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் எதுவுமே துறைமுகம் தொகுதியில ஆன் கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கிறதுக்கு இந்த முதல் கேள்வி ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் அவர் சிறப்பாக செயல்படுறாரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. டிகே சேகர் பாபு துறைமுகம் தொகுதியில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. ரெண்டாவது கேள்வியெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் அதிர்ச்சியா தான் இருக்கு. மீண்டும் அவருக்கு வாக்களிப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாவே 68% சொல்லியிருக்காங்க. 68%. ஓகே, அவர் தவிர வேற யாரும் நிக்க போறதில்ல, அவர் தான் நிரந்தர எம்எல்ஏ. வேற யாரும் ஜெயிக்க முடியாது. 100க்கு 100 அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுவார். 100% அவர் ஜெயிப்பாரு. யார் ஜெயிக்க மாட்டேங்க, தொகுதினா அவர் தான், சேகர் பாபு தான். 68 அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான நம்பர்ஸ் கிடையாது. 68% சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 23% சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லைன்னு ஒரு 9% சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த தொகுதி மக்களுடைய தேவைகளை அவர் உணர்ந்து செய்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். அவங்க மக்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சகஜமா பார்க்க முடியுது, ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து நிக்கிறாரு. இப்போ மழை பெய்யுது, கோவிட் டைம், அது எல்லா டயத்துலையுமே ஓடி வந்து நிற்கிறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, எங்களுக்கான தேவைகளை பார்த்துக்கிறாருல. நோம்பு டைம்ல, ரம்ஜான் டைம்ல இதெல்லாம் வந்து எல்லாம் தராரு. மாசத்துல எப்படி 2-3 தடவை வந்துட்டு போறாங்க இந்த ஏரியாலாம். பொங்கல் தீபாவளி எல்லாம் வந்தா நல்லா எல்லாருக்கும் நல்லா கொடுக்குறாரு, எல்லாம் செய்யறாரு. ஸோ சகஜமா என்னால பேச முடியுது, பழக முடியுது, அப்புறம் ஏன் அவர் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நான் சொல்றேன், சேகர் பாபுடைய சமீபத்தில் அவருடைய அமைச்சருடன் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிஎன் உட்ஸ்டேவ் கலாட்டாலேயோ அவர் வந்து ஒரு ஒன் டே வித் சேகர் பாபுன்னு பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம கூட என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு சினிமாட்டிக்கா பண்றாரோ இல்ல சொல்லி வச்சு பண்றாங்களோன்னு. அவருடைய டெய்லி ரொட்டீன் என்ன தெரியுமா, காலைல 6 மணிக்கு அவர் வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் நிற்பாங்களாம் ரெகுலரா. அந்த 100-150 பேரும் மனு எடுத்துட்டு வரவங்களா இருப்பாங்க, பத்திரிகை கொடுக்க வரவங்களா இருப்பாங்க, அல்லது வேற ஏதாவது தினசரி அவரை வந்து பார்த்து சும்மா வணக்கம் வைக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் வரும். குறை நிறைகள், லோக்கல் இஷ்யூஸ், சிவிக் இஷ்யூஸ், இது எல்லாத்தையும் வந்து சொல்றதுக்காக வந்திருப்பாங்கல்ல. இவங்க எல்லோரையும் ரெகுலரா காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அட்டன் பண்றது அவருடைய வேலை. தீவிரமான பக்திமான் இல்லையா, காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பல நேரங்கள்ல வீட்டுல பூஜை, அப்படி இல்லைன்னா காளிகாம்பாள் கோயில்ல போயிட்டு சாமி கும்பிடுறது, கும்பிட்டு முடிச்சாருன்னா தொகுதிக்குள்ளார போயிடுறது. ஓகே, காலையில அந்த ஒரு 6 மணில இருந்து 8 மணிக்குள்ளார சேகர் பாபு முடிஞ்ச அளவுக்கு துறைமுகம் தொகுதியில இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுவாங்க அல்லது எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட்டப்பட்டிருப்பாங்களோ அந்த இடத்துக்குலாம் அவர் போயிடுவாராம். போயிட்டு அவங்க எல்லோரையும் பார்த்து, நீ சொன்ன மாதிரிதான், நல்லா இருக்கீங்களா, என்ன வீட்டுல தண்ணி ஒழுகுதா, என்ன சாக்கடை அடைச்சிட்டு இருக்குதா, தண்ணி வருதா வரலையா, ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கிறாங்களா இல்லையா, ஏன்னா ரொம்ப அடித்தட்டு மக்கள். ஓகே, ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் செக்மெண்ட் தான். இப்போ எப்படின்னா, இப்போ அவர் ரோட்லேயே வருவார், சிம்பிளாக இருப்பார், நீ எங்கே கூப்பிட்டாலும் வருவார், அந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் டெவலப்மெண்ட் போகாத வேலைங்க அதில் இல்லை. இப்போ நம்ம கூட ஒரு மனுஷன் எப்படி இருப்பார், ஒரு அண்ணா ஒரு மாமா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய ரிச் பேக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ், குறிப்பாக சொல்லுவாங்க மார்வாடி சமூகத்தை சேர்ந்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள், இங்க தொழிலுக்காக புலம்பெயர்ந்து வந்தவர்களுடைய ஒரு சின்ன பேக்கேஜ் அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமாக இருக்குது. பட் தொகுதியா பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு வணிகம் நடக்கக்கூடிய தொகுதி. ஓகே, ஹார்பர் அப்படின்னு பேர்லயே தெரியும். ஸோ போர்ட், துறைமுகம் அங்கதான் வருது. ஸோ மிக முக்கியமாக இன்னும் சொல்ல போனா, சென்னையை பொறுத்தவரை பொதுவா எல்லாரும் சொல்வது என்னன்னா, டி நகர் வந்து பயங்கரமா பணம் கொழிக்கிற ஒரு தொகுதிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா டி நகரை விட ஆமா சிஸ்டமேட்டிக்கா, ஏன்னா டி நகரை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாமே வந்து ரீட்டைல் பிசினஸ்ல போயிட்டு நீ என்ன உன்னால அங்க வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கிறது மூலமா உன்னால என்ன சாதிச்சுக்க முடியும்? ஓகே, பினான்சியலா நீ அங்க ஒன்றும் பெருசா பண்ணிட முடியாது. ஏன்னா எல்லோருமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஏங்க நான் ப்ராப்பரா ஜிஎஸ்டி கட்டுறேன், டாக்ஸ் கட்டுறேன், பில்லு வச்சிருக்கேன், நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சார் பண்றது அப்படிங்க. அங்க அப்படி கிடையாது. நீங்க வரதுக்கு முன்னாடியே என்ன ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டியதெல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு சிஸ்டமேட்டிக்கான பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. பட் அது எல்லாத்தையும் தாண்டி லோக்கல்ல ஒவ்வொரு மைக்ரோவான இஷ்யூஸ்குள்ளாரையும் சேகர் பாபு வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால இதன் மூலமாக உணர முடியுது. ஸோ இதற்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி வந்து என்னன்னா, சேகர் பாபுவை பத்தி இந்த ஒப்பீனியன் வச்சிருக்காங்க,
திமுக ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீ கேட்ட, கரெக்டா? இந்த திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நீ கேட்ட பொழுது மக்கள் என்ன பதில் சொன்னாங்க? ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆக்சுவலி வந்து நாங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. நல்லபடியா இருக்கு, அருமையா இருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லா மக்கள்கிட்டயுமே என்ன இருக்குன்னா திமுக ஆட்சி நல்லா தானே இருக்கு, ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ் இருக்கு, நல்லா தான் இருக்கு. மக்கள்கிட்ட என்ன ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா, நம்ம திமுக கொண்டு வர திட்டத்தில் நிறைய மிஸ்டேக் இருக்கு, நிறைய குறைகள் இருக்கு. அது எல்லாமே நம்ம சமூக வலைதளங்களில் மட்டும்தான் பேசிட்டு இருக்கோமே தவிர மக்கள்கிட்ட அது ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிறது அங்கே தெரியுது. இன்னொன்று நான் இதை இப்படியும் இன்டர்பிரேட் பண்றேன். என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா வேவ் அப்படிங்கறத பார்த்து எந்தெந்த கட்சியெல்லாம் ஏமாற போறாங்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல தெரிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நெவர் மீன் தட் திமுக வெல்லும் அப்படின்னு நம்ம சொல்லல, அதிமுக பாஜக கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்பை நடுவு விட போறாங்கன்னு சொல்லல. பட் ஃபைட்டை வந்து வெறும் சோசியல் மீடியாவை வச்சு டிட்டர்மின் பண்றாங்க அப்படின்னா, அது யார் பண்ணாலும் சரி, திமுக கூட்டணி பண்ணாலும் சரி, அதிமுக கூட்டணி பண்ணாலும் சரி, அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், சோசியல் மீடியா மூலமாக உங்களால் வாக்கு சதவீதத்தை கூட்ட முடியும். ஆனால் வெற்றி வாய்ப்பை அந்த வாக்கு சதவீதம் தீர்மானிக்குமா என்றால் இல்லை. அந்த வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க போற அந்த ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிரவுண்ட்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணி கொண்டுட்டு வர முடியும். ஸோ அந்த ஆன் கிரவுண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து சென்னையை பொறுத்தவரை எப்போதுமே சென்னை வந்து பார்த்தோன்னா திமுகவினுடைய கோட்டை அப்படிங்கிறதாகத்தான் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்குது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்வீப் வந்து சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் கிடைத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பல தேர்தல்கள் ஆயிடுச்சு. இந்த நிமிஷம் வரைக்குமே ஈவன் தோ ஒரு பக்கம் ஜெயக்குமார் இருக்காரு, ஆதிராஜாராம் இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்காங்கன்னாலும் ஹவு ஃபார் சேகர் பாபுவை ஈக்குவலா டஃப் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா தான் என்ஜின் இருக்குது. திமுக ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி 58%, பரவாயில்லை என்று 26%, சரியில்லை என்று வெறும் 16% தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 58, 26 சொல்லணும்னா 84% வந்து ஓகே அல்லது பெட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல திமுக அரசாங்கத்தை வச்சு பாக்குறாங்க. சிறப்பா தானா இருக்குது, சிறப்பா இருக்குது. மீண்டும் 1/4 நூற்றாண்டு நம்ம திமுக ஆட்சி தான் நிலைக்கும். மிக நிறைவா இருக்கு. 75% நல்லா இருக்குது. நல்லா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று போகுது, அவ்வளோதான். தலை அடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா எனக்கு என்ன புரியுதுன்னா, இது வந்து வெறும் திமுக அரசாங்கத்தை பற்றிய மதிப்பீடாக நம்ம இதை எடுத்துக்காம, இது தனிப்பட்ட முறையில் இந்த கேண்டிடேட்டுடைய தனிப்பட்ட செல்வாக்கு அந்த தொகுதியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதா நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் அல்லது திமுகங்கிறது வந்து சேகர் பாபு தான். அவங்களுக்கு ஸ்டாலின் என்ன பண்றாரு, கே நேரு என்ன பண்றாரு, இல்ல திருச்சியில வருண்குமார் ஐபிஎஸ் என்ன பண்றாரு, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பாதரேஷன் ஃபேக்டர் இல்லை அப்படிங்கிறது இந்த சர்வேல நமக்கு புரியறதா நான் பாக்குறேன். மக்களே அதை சொல்லியிருந்தாங்க, ஸ்டாலினோ திமுகவோ என்ன வேணாலும் பண்ணிட்டோம், சேகர் பாபு எங்களுக்கு நல்லது தானே பண்றாரு. கரெக்ட். சோ சேகர் பாபு தான் எங்களுக்கு எல்லாமே. ஆக்சுவலி இப்படிதான் ஒரு கட்டம் வரை எல்லா தொகுதிகளுமே அணுகப்பட்டு கொண்டிருந்தது. அதனால்தான் நிலக்கோட்டை தொகுதியிலிருந்து தொடர்ச்சியாக அவங்க ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, அதுக்கு பிறகு அவங்க சுயேட்சையாக எல்லாம் நின்று வென்றாங்க. அதே மாதிரி அறந்தாங்கி தொகுதியில வந்து திருநாவுக்கரசர் ஜெயிச்சார். தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு 10 சுயேட்சைகள் ஜெயித்து கொண்டிருந்த காலகட்டம்லாம் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துருச்சு. ஏன்னா ஒரு சுயேட்சையாக நின்று கூட ஒரு மக்களுடைய அபிமானத்தை பெற்று ஜெயிக்க முடியுதுன்னா எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கணும். ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிங்கிறது அப்படிதான் இருந்தது ஒரு காலகட்டத்தில். அந்த பர்சன் யாரோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுவாங்க. யாரு ரூல் பண்றாங்க, சோசியல் மீடியால என்ன வேவ் இருக்கு, இங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, விசில் ப்ளோவர்ஸ் என்ன பேசுறாங்க, இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்ததே கிடையாது. மக்கள் எதை பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் யார் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சவங்க. அதனாலதான் மோஸ்ட்லி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லோக்கல் பகுதியை சேர்ந்தவர் கூடுமானவரை அந்த ஊரில் போட்டியிடும்படி பார்த்துக் கொள்வாங்க. வெளியூர்ல இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு தொகுதியில நிறுத்துறதுங்கிறத கூடுமானவரை எதுல பண்ண மாட்டாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்ல பண்ண மாட்டாங்க. எம்பி எலெக்ஷன்ல கூட பண்ணுவாங்க. ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன்ல அந்த தப்ப கூடுமானவரை கட்சிகள் பண்ணவே மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் எகெயின் ஒன் மோர் எவிடென்ட் சோர்ஸ். திமுகவினுடைய ஆட்சி வந்து துறைமுகம் தொகுதியை பொறுத்த மட்டில் சிறப்பு அப்படிங்கிற இடத்துல 58%, பரவாயில்லை என்று 26%, சரியில்லை என்று 16% வந்திருக்கு. 200% இது வந்து திமுகவுக்கு ஒரு ஃபேவரான தொகுதியாக இப்போதும் இருக்கிறது, இந்த நிமிடம் வரை இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் 4th question, ஓகே, 4வது கேள்வி, 2026 யார் முதல்வர்? ஓகே, ஸோ இந்த யார் முதல்வர்ங்கிற கேள்வியை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவங்களோட கண்ணில் ஒரு ஸ்பார்க் தெரியும்ல, ஸோ அது நீங்க நேர்ல பார்த்ததுனால கேட்கிறேன். வாட் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? யார் முதல்வர் அப்படின்னு கேட்டோன்னே சேகர் பாபுனே சொல்லிட்டாங்க. இல்ல இப்ப இருக்கிற தொடரட்டும், இதுவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்க ஏடிஎம்கேக்கு ஒரு சரிவு இருக்குதான் பார்க்க முடியுது. ஏன்னா ஏடிஎம்கேவோட டிவிகேக்கு இங்க ஒரு பெரிய எட்ஜ் இருக்கு. ஸோ எல்லாரும் ஏடிஎம்கேன்னு சொல்றது இல்ல, அந்த வார்த்தையே கவனிக்கப்படல. எல்லாரும் டிவிகே விஜய் வரட்டும், விஜய் தான் புதுசா வரட்டும், அவர் தான் வரட்டுமே, புதுசா வராருல அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துட்டே இருக்கு தொடர்ந்து. இப்போ நம்ம தளபதியும் வராரு, விஜய் வந்தா நல்லா இருக்கும். 2026 விஜய் தான் முதலமைச்சர். நம்ம அண்ணன் இதுதானா இல்லையா, தளபதி வந்தா நல்லா இருக்கும்டா. புதுசா எதிர்பார்க்கலாம்னா விஜய் எதிர்பார்க்கலாம். விஜய் என்ன காரணம்?
என்ன காரணம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம தொடர்ந்து ரிப்பீட்டட் ஒரு 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 பேட்டர்னா நம்ம அதை பார்க்குறோம். ஏன்னா நம்ம குளத்தூர்லயும் இந்த டிவிக்கான ஒரு லீடு இருக்கிறத நம்ம பார்த்தோம். எகெயின் இதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம எடப்பாடி தொகுதியிலையும் பார்த்தோம். பட் அஃப்கோர்ஸ் எடப்பாடியில வந்து அதிமுக வெற்றி, ஆனா அங்கேயுமே வந்து கொஞ்சம் டிவிக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். பட் எகெயின் துறைமுகம்லும் அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்பர்ஸா பார்க்கும்போது ஸ்டாலின் என்று 55%, விஜய் என்று 20%, எடப்பாடி பழனிசாமி என்று 16%, சீமான் என்று 6%. இதுதான் வந்து நம்ம எடுத்த சர்வேலே இங்க மட்டும்தான் சீமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 2 தொகுதி எடுத்திருக்கோம். இந்த 3வது தொகுதியெல்லாம் சீமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ துறைமுகம் தொகுதியில் 6% பேர் சீமான் முதல்வராக வரணும் என்று வாக்களித்திருக்காங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட விஜய்க்கு துறைமுகம் தொகுதியில அதிகமான நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாவே அப்படி ஒரு டேக்கா நான் எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி நம்மளுடைய சாம்பிளிங்கோடைய பேட்டர்ன் கூட அப்படி இருந்திருக்கலாம். நம்ம ஒரு மிக்சரா தான் எடுக்கிறோம், எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயும் எடுக்கிறோம், ஸ்ப்ரெட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். பட் ஸ்டில் 16-20 அப்படிங்கிறது வந்து விஜய் நோக்கி இளைஞர்கள் நகர்றாங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. பட் எடப்பாடி பழனிசாமிக்கு 16% தான் துறைமுகம் தொகுதியில ஆதரவு இருக்குதா? ஏன் விஜய் நோக்கி இளம் தலைமுறைகள் மட்டுமே போலதான் நம்ம பார்க்க முடியல. ஏடிஎம்கேக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் இது வரைக்கும், ஆனா நான் இப்ப ஏடிஎம்கே போட மாட்டேன். நான் ரெட்டலைக்காரன், எனக்கு காலம்புறா எம்ஜிஆர் பேர்லேருந்து ஓட்டு போட்டேன். இப்போ வந்து விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இனி விஜய்க்கு போடுவேன், ஏன்னா அவர் புதுசாக வர்றாரு, ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே ஒரு சரிவு இருக்குதா நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ எகெயின் இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம். என்னன்னா இங்க ஸ்ட்ராங்கான ஒரு அதிமுக முகம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு வேளை துறைமுகம் தொகுதி வந்து அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால் இங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா கூட்டணியில, அதாவது 2021ஆம் ஆண்டு கூட்டணியில என்டிஏல வந்து பாஜகவுக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு. ஸோ வினோஜ் பி செல்வம் தான் இதுல நின்னாரு. கிட்டத்தட்ட 37,000 ஓட்டுகள் வாங்கினாரு. இட்ஸ் a குட் நம்பர் ஆக்சுவலி. பாஜக தாமரை சிம்பல்ல நின்று 37,000 ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a குட் இண்டிகேஷன் தான். இந்த முறை யார் நிக்க போறாங்கன்னு தெரியல. மேபி ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டா இங்க ஒரு டஃப் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சோ அப்ப இந்த முறை யார் வேட்பாளர் அப்படிங்கிறதும் அதிமுகவா பாஜகவா, பாஜக என்றால் பாஜகவில் யார், அதிமுக என்றால் அதிமுகவில் யார், இதுவெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா நான் இங்க பாக்குறேன். அண்ட் இன்னொன்னு, துறைமுகம் என்பது ஒரு பொது தொகுதி. சோ மேபி இங்க ஒரு ஸ்டார் கேண்டிடேட் யாராவது சேகர்பாபுவை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் நினைக்கிறேன். இந்த சர்வே எகெயின் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டேக்அவே என்ன அப்படின்னா, சோசியல் மீடியா நரேட்டிவ்ஸ் எதுவும் ஆன் கிரவுண்ட்ல பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. திமுக அரசாங்கத்தின் மேல் மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்புணர்வு என்பது சென்னையை பொறுத்த மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம சென்னையில 2 கான்ஸ்டியூன்சி நம்ம எடுத்து பார்த்தோம், கொளத்தூர் அண்ட் as well as இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா துறைமுகம். இந்த 2 தொகுதியிலுமே வந்து இவர்கள் சொல்வதை போல அல்லது இவர்கள் நம்புவதை போல ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது இப்போதைக்கு இல்லை. இல்ல இங்க இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, மக்கள்கிட்ட திமுக வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய நரேட்டிவை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. நம்ம நினைக்கிறோம் விளம்பர அரசு, மாடல் அரசு அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலும், சமூக வலைதளங்கள் நிறைய பேர் பதிவிட்டாலுமே மக்கள்கிட்ட ஆனால் அது போய் சேர்ந்திருக்கு. இல்ல காலை சிற்றுணவு கொண்டு வராங்க, காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்திருக்காங்க, நிறைய அவங்களே திட்டம் நிறைய விஷயத்தை சொல்றதை பார்க்க முடியுது. இது வந்து திமுகவோட ஒரு பெரிய பலம் என்னன்னா, ஸ்கீம்ஸை கொண்டுட்டு வரும்பொழுது அதுக்கு அழகான ஒரு பேரோட வருவாங்க, அது ஒரு பேக்கேஜோட வருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் உழவர் சந்தை அப்படிங்கிறது எப்படி போய் சேர்ந்திருக்கு? ஏன்னா அது திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நரேட்டிவ் அதுதான். ஏன்னா இப்போ ஒரு குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம்னா, இதே இதை வந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பொழுது இஸ்கானோடு சேர்ந்து செய்றீங்களா அப்படி இப்படின்லாம் சொல்லி பயங்கரமா எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சு பெரிய கலைபுரம்லாம் பண்ணாங்க. ஆனா அதற்கு பிறகு பார்த்தோன்னா இது இப்போ மறுபடியும் வரும்பொழுது வேற ஒரு ஃபார்மேட் கொடுத்து சத்யராஜுடைய மகளை வச்சு அதுக்கு ஒரு PR பண்ணி அது இதுன்னு பயங்கரமா பில்டப் பண்ணி முதல்வர் போய் உட்கார்ந்து சாப்பிட்றேன்னு சொல்லி, they are very good in PR. We have to accept. ஒரு எதிரியை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம்னா முதல்ல எதிரியினுடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு எதிரியை பலம் குறைஞ்சவனா நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோம், அல்லது நம்மளுக்கு அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கூட இருக்கிற ஒரு 4 பேர் சொல்றாங்கன்னா அதை முதல்ல நம்பக்கூடாது. களம் சென்னையை பொறுத்த மட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக NDA கூட்டணிக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது. சென்னைக்கு மிகப்பெரிய கவனம் செலுத்தவில்லை என்றால் சென்னை முழுவதுமே திமுக வசம் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதற்கான உதாரணமாக ஒரு சாம்பிளாகத்தான் நான் கொளத்தூருடைய சர்வேவையும் துறைமுகத்தினுடைய சர்வேவையும் நான் பார்க்கிறேன். ஆஸ் பர் டுடே, ஓகே, இன்று இந்த நிலவரம் என்று எடுத்துக்கொண்டால் கொளத்தூரில் முக ஸ்டாலின் வெல்வதையும் துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு வெல்வதையும் தடுக்க முடியாது. அப்படியான ஒரு லீட்ல 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேருமே அவங்களுடைய தொகுதியை அந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கொளத்தூர் தொகுதியும் யார் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு? சேகர்பாபு தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. சோ அப்படின்னு பார்த்தா 2 தொகுதிக்கு எம்எல்ஏவா அவர் சிறப்பா செயல்படுறாருன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொன்னு இந்த தொகுதிக்குள்ளார ஒரு ஸ்பெகுலேஷனும் இருக்கு. என்ன ஸ்பெகுலேஷன் அது? உதயநிதி போட்டி போட போறதாலாம் நிறைய சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. எக்ஸாக்ட்லி. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஸ்கூப் நியூஸ் நானும் சொல்றேன். இந்த தொகுதியில வந்து பழக்கருப்பையா வந்து
எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. 2011. ஸோ பழக்கருப்பையா வந்து சர்க்கார் படத்துல விஜய் கூட நடிச்சார், தெரியும் இல்லையா? அந்த படத்தில் நடித்ததிலிருந்தே அவருக்கு வந்து விஜய் கூட ஒரு சின்ன ஒரு நட்பு, ஒரு அறிமுகம். ரெண்டாவது அவரு தமிழருவி மணியன் இவங்க எல்லாருமே மாற்றம், ஏதாவது ஒரு மாற்று அரசியல், திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அதிமுக வேண்டாம், இப்படி எல்லாம் அவங்க தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்போங்க இல்லையா? ஸோ அவர் வந்து சமீபத்தில் விஜயிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அவர் விஜய் என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காருன்னா, நீங்க ஏன் ஹார்பர்ல நிக்க கூடாது? பிகாஸ் அவரு பர்சனலா என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காருன்னா, விஜய்க்கு சின்ன கான்ஸ்டியூவன்சி, ஏற்கனவே கருணாநிதி, அன்பழகன் இந்த மாதிரி பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்ஸ்டியூவன்சி, இது எல்லாத்தையும் தாண்டி அங்கு முஸ்லிம்ஸ் மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்க கிட்ட வேற யாரோ ஒரு கேண்டிடேட்டை கொண்டு போய் நிக்க வைக்கிறத விட, அவங்க கிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்துறதை விட விஜயை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறதுங்கிறது ஈஸி. விஜய் அறிமுகமே படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா விஜய் அவங்களுடைய உணர்வோடு கலந்திருக்காரு. அவங்க எல்லோருமே எமோஷனலா ஓட் பண்ணக்கூடிய மக்கள். நீ கொண்டு போய் 1000 ரூபாயை கொடு, அவங்க ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த 1000 ரூபாயை தூக்கி போட்டுருவாங்க. பணம் அவங்களுக்கு தேவைதான், ஆனா அதையுமே அவங்க யார்கிட்ட வாங்கணுங்கிறதுக்கு அவங்க ஒரு எத்திக்ஸ் வச்சிருப்பாங்க. அதை நீ மக்களை குறை சொல்லவே முடியாது. அவங்களுடைய வறுமை, நீ அந்த மக்களை எப்படி குறை சொல்லுவ? மக்களுடைய வறுமை, மக்களுடைய ஆற்றாம, லட்ச லட்சமா நீ கொள்ளையடிக்கிற, நான் இன்னும் அப்படியே பிளாட்ஃபார்ம்லயும் அங்கேயும் இங்கேயும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கோவத்துல நீ கொடுத்தா வாங்கிக்கிறான். ஆனா அதுலயுமே யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு என்ன வச்சிருக்கான், ஒரு அளவுகோல் வச்சிருக்கான், அதுக்கு அவன் ஒரு தியரி வச்சிருக்கான். ஸோ அந்த மக்கள் விஜய் மாதிரியான ஒரு கேண்டிடேட் நின்னா விஜய்க்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை வாரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் தே ஆர் எமோஷனலி ட்ரிவன். ஓகே, லாஜிக்கலி ட்ரிவன் மக்கள் கிடையாது, எமோஷனலி ட்ரிவன். ஸோ அந்த எமோஷனலி ட்ரிவனை தான் சேகர் பாபு பல விதங்களையும் பேலன்ஸ் பண்றாரு. என்ன பண்றாரு, அப்பப்போ போயிட்டு தக்காளி சாதம் போடுறது, தயிர் சாதம் போடுறது, ரெயின் கோட் கொடுக்கறது, அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறது, அவங்க வீட்டுக்குள்ளார போய் உட்காந்துக்கிறது, முட்டி வரைக்கும் வேஷ்டியை கட்டிட்டு சாக்கடைக்குள்ளார நடந்து போறது. அவருடைய தொகுதி தான், ஓடக்கூடிய சாக்கடையை ஏன் சரி பண்ணல அப்படின்னா, அப்கோர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எல்லா தொகுதிகளை போல என் தொகுதி முன்னேறி வருகிறதுங்கிறத அவர் சொல்ற பதிலா இருக்கும். இன்னொன்று, இந்த மழைநீர் கால்வாய் திட்டம்லாம் நல்லா செயல்படுத்தப்பட்டிருக்கு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது நிறைய பேர் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஓகே, கால்வாய் ஓகே தான், ஆனா இன்னுமே சரி பண்ணணும். இல்ல ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஒட்டேரி, ராயபுரம், இந்த திருவொற்றியூர், இதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுடைய கலர் அப்படிங்கிறது, நானும் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் முன்பு பார்த்த அந்த ஒரு நார்த் மெட்ராஸ் இன்னைக்கு இல்ல. ஓகே, அது வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்து இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கான கிரெடிட்ஸ் வந்து 2 ஆட்சிகளுக்குமே உண்டு, அதிமுக திமுகவுக்கு. குறிப்பா திமுக அரசாங்கம் அதை கடந்த 5 ஆண்டுகளில் கொஞ்சம் சிரத்தை எடுத்து செய்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் அவங்க நார்த் மெட்ராஸ் சைட்ல இருந்து கொடுத்திருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கலவையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அஇஅதிமுக, பாரதிய ஜனதா உட்பட அனைத்து கட்சிகளும் இணைந்து ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய என்டிஏ சென்னைக்குள்ளார மிக கடுமையாக போராடினால் மட்டும்தான் அவர்களால் திமுகவுக்கு ஒரு சவாலை கொடுக்க முடியும். அண்ட் இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பல பேட்டிகளில் சொல்லிட்டோம், இருந்து மீண்டும் சொல்றோம். இது வந்து இந்த சர்வேஸ் எல்லாமே யாருக்கும் சார்பு இல்லாமல் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பதிவு செய்வதுதான் நம்மளுடைய எண்ணம். எனக்கும் ஆசைதான் சேகர் பாபு இந்த தொகுதியில தோத்தா நல்லா இருக்கும்னு. ஆனா மக்கள் அதை நினைக்கணும்ல. ஏன்னா சேகர் பாபுவை தோற்கடிப்பதை யாராலும் செய்துவிட முடியாது, அதை மக்களுடைய வாக்குகள் தான் தீர்மானிக்க முடியும். சும்மா நம்ம சோசியல் மீடியால உட்காந்து பேசிக்கிட்டு, அல்லது சென்னையில வந்து திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் சரிஞ்சிருச்சு, சென்னையை வந்து அப்படியே வந்து கலைச்சு போட்டிருக்கு அப்படின்லாம் வந்து சும்மா அப்படி போற போக்குல அள்ளி தெளிச்சு விட்டுட்டு போற மாதிரி நம்ம நம்பர்ஸை வைக்க விரும்பல. ஸோ இது வந்து ஆதாரபூர்வமாக சாம்பிள்ஸ் எல்லாம் விஷுவலா ரெக்கார்ட் பண்ணி நாங்க வச்சிருக்கோம். சேகர் பாபு இன்று இந்த நிமிடம் துறைமுகம் தொகுதியில் வெற்றி இலக்கை நோக்கி ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்.